வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் பொருந்துற மாதிரி ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, கொஞ்சமாக கறிவேப்பிலை. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியையும் 4 பல் பூண்டையும் இடித்து வச்சிருக்கேன். இந்த 2ஐயும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் கத்திரிக்காயை நல்லா வதக்கி விடணும். கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. 200 கிராம் அளவுக்கு 3 உருளைக்கிழங்க நீளவாக்கில் நறுக்கி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே போட்டுக்கலாம். 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூளையும் சேர்த்து பிரட்டி விட்டுடலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்குல மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு 30-40 செகண்ட் இதை நல்லா பிரட்டி விடணும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மிளகு வறுவல்ங்கிறதால கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். எல்லா வகையான சாதம் சப்பாத்திக்கு பொருந்துகிற மாதிரி நம்மளோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.